நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறது உண்டுங்க. தோட்டத்தில் வந்து பார்த்தீங்க, எதுக்காக நீங்கள் மூங்கில் மரம் வச்சுருக்கீங்க, அதில் பாம்பு வந்து படுத்துக்கும் அப்படின்வாங்க. என்னமோ மூங்கில் மரத்து மேலே மட்டும்தான் பாம்பு வர மாதிரி, பாம்பு எங்கே வேணாலும் இருக்கும். அதனோட இடத்துல நாம் வந்து இருக்கிறோம். ஸோ மூங்கில் எதுக்காக பயன்படும்னா, இப்போ எங்களுக்கு ரொம்ப அவசியமாக காய்கறி கொடி பந்தலுக்கு தேவைப்படுது. இப்போ மூங்கில் இருக்கங்காட்டி நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். இல்லைன்னா இன்றைக்கி வந்து தேதிக்கு கடையில் போய் ஒரு 3000 3500 ரூபாய்க்கு வந்து நாங்கள் மூங்கில் வாங்கியிருக்கணும். அப்புறம் அதை எடுத்துகிட்டு வரத்துக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கணும். இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்குங்காட்டியும் நம்ம வந்து இதை வெட்டி எடுத்துக்கிறோம். இது வந்து மூவர் கொண்ட குழுவாக வந்து காணிக்கம், குமரேசன், லக்ஷ்மி அக்கா 3 பேர் வந்து இதில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. லக்ஷ்மி அக்கா வந்து ஒரு மூங்கில் அப்படியே லாவகமாக பிடிச்சி துரட்டில் இழுக்க, குமரேசன் வெட்ட, அதை எடுத்துகிட்டு அதில் இருக்க வந்து இலைத்தலைகள் எல்லாம் கழிக்கிறாங்க. இந்த மூங்கில் வந்து நம்ம வளர்க்குறது நமக்கு காய்கறி பந்தலுக்கு பயனாகிறதோட அதனுடைய இலைத்தலைகள் வந்து மக்கி தலைச்சத்து வந்து நல்லா கிடைக்கும் மண்ணுக்கு. ஸோ மூங்கிலோட தலை மரம் இருந்தால் ரொம்ப நல்லது. நம்ம தோட்டத்தில் அதுவே உளுந்து நமக்கு வந்து தோட்டத்தில் தானே வந்து எருவாக மாறிக்கிட்டு இருக்கும். இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடிப்பந்தல் போடக்கூடிய இடத்துல வந்து லக்ஷ்மி அக்காவும் குமரேசனும் வந்து நட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கவுத்தி வச்சுட்டாக்கா தண்ணி வந்து டைரெக்டாக அதுக்குள்ளே போய் அந்த மூங்கில் ஓட்டைகளுக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கவுத்து வச்சுட்டாங்க லக்ஷ்மி அக்கா. குமரேசன் அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாக கோணி சுற்றி அதில் வந்து கல் போட்டு இடிக்கிறாங்க. அப்போ தான் வந்து கொம்பு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குங்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து எங்கள் கொடி பந்தலை நாங்கள் ஏற்ற போகிறோம். கிட்டத்தட்ட பந்தல் முடிஞ்ச மாதிரி தான் 27 கால்கள் நட்டாச்சு. இதுக்கு நாங்கள் ஸ்டே கம்பி கட்டிட்டோம்னாக்க எங்களுடைய வேலை முடிஞ்சிடும். ஸ்டே கம்பி கட்டுறதை அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, பை பாய்.